திருவாரூர் அருகே நீடாமங்கலத்தில் உள்ள திருவாரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் நிர்வாகிகள் செயல்பாடுகள் குறித்தும் மத்திய அரசின் மாணவர்களின் விரோத நீட் தேர்வு குளறுபடிகளை மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தொடர்பாகவும் திருவாரூர் மாவட்ட தலைவர் நீலன் அசோகன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் நீலன் அசோகன் தெரிவித்ததாவது: அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் இளம் தலைவர் ராகுல் காந்தியின் அறிவுறுத்தலின்படி நாடு முழுவதும் முக்கியமான பிரச்சினையை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல நாங்கள் பயணித்து வருகிறோம். நீட் தேர்வில் நடைபெற்ற பல்வேறு குளறுபடிகளை மக்கள் மன்றத்திற்கு எடுத்துச் சென்று அதில் மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், பெற்றோர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை எடுத்துச் சொல்லி நீட் தேர்வு மூலம் ஊழல் நடைபெற்று இருப்பதை மக்களிடம் காங்கிரஸ் கட்சியினர் தெளிவுபடுத்த வேண்டும். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு வந்த பிறகு நீட் தேர்வு அறிமுகப்படுத்தி மாணவர்களிடையே திறமையை கண்டறிந்து அவர்களுக்கு மருத்துவ வாய்ப்பு அளிக்க வேண்டும் என தேர்வு முறை கொண்டு வந்தனர். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக நீட் தேர்வில் குளறுபடிகள், ஊழல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. என்ன நோக்கத்திற்காக நீட் கொண்டுவரப்பட்டதோ அதன் நோக்கம் அசைகின்ற போக்கில் செயல்பாடுகள் அமைந்துள்ளது. நீட் தேர்வு மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்பியிருக்கிறது. கிட்டத்தட்ட 22 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள். நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு, குளறுபடிகள் செய்து மாணவர்கள் எதிர்கால மருத்துவராகும் கனவை சிதைத்து மத்தியில் ஆளும் மோடி, கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை சாரும். இரவு பகல் பாராமல் படித்த மாணவர்களுக்கு இந்த அரசு ஏமாற்றம், மன உளைச்சலை தந்துள்ளது. 15 மாநிலங்களில் வினாத்தாள் கசிந்துள்ளது. கசிந்த வினாத்தாளை ஒரு சில வசதி படைத்த மாணவர்களுக்கு ஒரு நாள் இரவு முழுவதும் படிக்க வைத்து தேர்வை எழுத செய்துள்ளனர். நீட் தேர்வு பணம் படைத்தவர்களுக்கும் பொருளாதார மேல்தட்டில் உள்ள மக்களுக்கு பயன்படக்கூடிய கல்வியாக மாறியுள்ளது. கிராமப்புற மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள், நடுத்தர மாணவர்கள் மருத்துவராகும் கனவை சிதைத்துள்ளது. பல்லாயிரம் கோடி சம்பாதிக்கும் தொழிலாக நீட் தேர்வு பயிற்சி முகாம் நடந்து கொண்டுள்ளது. நீட் தேர்வில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்று வருகிறது. இந்த ஊழலின் மூலமாக நம் எதிர்கால இந்தியாவின் கல்வி கட்டமைப்பு சீரழிந்திருக்கிறது. இந்த அரசிற்கு பொது தேர்வு எப்படி நடத்த வேண்டும் என்ற அடிப்படை அறிவு இல்லை என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த நீட் தேர்வு இல்லாமல் செய்ய வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வைத்து இருக்கின்றார். மத்தியில் ஆளும் மோடி செய்து வருவதை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தி அவர்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியும் மிக வன்மையாக கண்டித்து வருகின்றார்கள். முதல் கட்டமாக பத்திரிகையாளர்கள் மூலம் செய்தியை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது, இரண்டாவதாக நீட் தேர்வு பொறுப்பான அமைச்சர்களான மோடி அவர்களும் தர்மேந்திர பிரதான் அவர்களும் பதவி விலக வேண்டும் என கண்டன ஆர்ப்பாட்டம் வட்டார, நகர அளவில் நடத்துவதென்றும் அந்தந்த பகுதிகளில் தெருமுனை பிரச்சாரம் மூலம் வெளிப்படுத்துவது. மாணவர்களின் குரல் என்ற தலைப்பில் இந்தியா முழுவதும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது என தெரிவித்தார். கட்சியினர் மோடி உட்பட எல்லோரும் கட்சி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருப்பார்கள். ஆனால் இன்று பொறுப்பேற்க வேண்டிய அவர்கள் மிகப்பெரிய தவறு நடந்திருக்கிறது என்பதை உணர்ந்தும் அந்த பொறுப்பை தட்டி கழித்து தங்களை பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பதவியை அமர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த செய்தியை நீர்த்து போக செய்கின்றார்கள். பொறுப்பான அமைச்சர்களான மோடி அவர்களும் தர்மேந்திர பிரதான் அவர்களையும் பதவி விலக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டங்கள் வட்டார, நகர, மாவட்ட அளவில் நடத்துவது என்றும் இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்க உரைகளை காட்சி மூலமாக, தொலைக்காட்சி மூலமாக அந்தந்த பகுதியிலே தெருமுனை பிரச்சாரங்கள் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்ற கட்டளையும் விட்டிருக்கின்றார்கள்.